Hello everyone, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜாவா இன்ட்ரடக்ஷனோட கண்டினியூவேஷன். இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது ஊப்ஸ் கான்செப்டோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்கேப்சுலேஷன் பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் is the process by which object of one class acquire the property of object of another class. சரிங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை இன்னொரு கிளாஸ் அக்வயர் பண்ணி வச்சுருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பேரண்ட்டையும் சைல்டையும் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அவங்களுக்குள்ள இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு பேரண்ட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு சைல்டுக்கு ப்ரொவைட் ஆகிருக்கும். சரியா? ஸோ நார்மலாக ஒரு பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரு சைல்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த சைல்டுக்கு இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம நார்மலாக இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமை கிளாஸாக பிரிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாஸோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் இன்னொரு கிளாஸ்க்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சிங்கிள் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை இன்னொரு கிளாஸ் ஹோல்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா வேரியபிள்ஸ் இருக்கும், அப்புறம் மெத்தட்ஸ் இருக்கும். அதை தான் ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு அதை தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸோட வேரியபிளையும் மெத்தடையும் இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணுச்சு, இன்னொரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்கே எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா ஒரு கிளாஸோட ஃபீச்சர்ஸ் இன்னொரு கிளாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அது பேரண்ட் கிளாஸ். ஸோ பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அது சைல்டு கிளாஸ். ஸோ பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே சைல்டு கிளாஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பேரண்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் கிளாஸ்னும் சைல்டு கிளாஸை டிரைவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே, பேரண்ட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சைல்டுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் அடிஷன் பார்த்திங்கன்னா சைல்டுக்கு எக்ஸ்ட்ரா கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்குது, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்கும், ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸும் அது வச்சுருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ், எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸும் அது கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ பேரண்ட் கிளாஸோட வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அதையுமே இந்த சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் இந்த சைல்டு கிளாஸில் உள்ள வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அதையும் இந்த சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாருங்கள், இட் சப்போர்ட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹைரார்கிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்னத்தை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஹைரார்கிக்கல் கிளாஸிஃபிகேஷனை சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு ஆர்டர், ஒரு வழியாக வர ஒரு கிளாஸிஃபிகேஷனை இது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ராபின் அப்படின்னு ஒரு பேர்டு. சரிங்களா? அந்த பேர்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃப்ளையிங் பேர்டு. அது ஒரு ஃப்ளையிங் பேர்டு. சரிங்களா? ஸோ அந்த ஃப்ளையிங் பேர்டு எதோட ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸோ எதோட ஒரு சப் கிளாஸ் அப்படின்னா பேர்டோட சப் கிளாஸ். சரிங்களா? ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ பேர்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃப்ளையிங் பேர்டு ஒரு டைப். சரிங்களா? அந்த ஃப்ளையிங் பேர்டில் ஒரு டைப் தான் ராபின் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ பேர்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஃப்ளையிங் பேர்டுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஃப்ளையிங் பேர்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ராபின் அப்படிங்கிற பேர்டுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஊப் கான்செப்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் provides the idea of reusability. மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் என்னத்தை சப்போர்ட் பண்ணுன்னா ரீயூசபிலிட்டியை சப்போர்ட் பண்ணும். ஸோ ரீயூசபிலிட்டினா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு கிளாஸ், இப்போ பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ் சொன்னேன். சரியா? ஒரு கிளாஸ் பேரண்ட் கிளாஸாக இருக்குது, அண்ட் தென் இன்னொரு கிளாஸ் சைல்டு கிளாஸாக இருக்குது. சரியா? ஸோ பேரண்ட் கிளாஸை சைல்டு கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட் கிளாஸில் உள்ள வேரியபிளையும் மெத்தடையும் என்ன பண்ணிக்கலாம்னா
சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சைல்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ரீயூசபிலிட்டி கான்செப்ட். அது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் சைல்டு கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ்க்கு ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் அத்தனை சைல்டு கிளாஸஸும் அந்த பேரண்ட் கிளாஸோட வேரியபிள்ஸ் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கோடிங்ஸை வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட்ஸில் வந்து நிறைய கோடிங்ஸ் இருக்கும். அந்த கோடிங்ஸை என்ன பண்ணலாம்னா ரீயூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஸ்ட்ராங்காக அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரீயூசபிலிட்டி கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திஸ் மீன்ஸ் we can add additional features to an existing class. ஸோ முன்னாடியே ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஆல்ரெடி உள்ள கிளாஸை நம்ம மாடிஃபை பண்ணாமல் அந்த கிளாஸுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை இன்னொரு டிரைவ் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. சரி, அந்த பேர்டில் வந்து அதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ளையிங் பேர்டு, இன்னொன்று வந்து நான் ஃப்ளையிங் பேர்டு. சரிங்களா? ஸோ வந்து ஃப்ளையிங் பேர்டுக்கு பார்த்திங்கன்னா 2 டைப்ஸை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ராபின் ஒன்று, ஸ்வாலோ ஒன்று. அந்த மாதிரி நான் ஃப்ளையிங் பேர்டு வந்து பென்குயின் அண்ட் கிவி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட் அப்படின்னா அந்த பேர்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை வந்து ஃப்ளையிங் பேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை வந்து ஃப்ளையிங் பேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ளையிங் பேர்டு இருக்குது அப்படின்னா வந்து அதோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ராபின் அண்ட் ஸ்வாலோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே நான் ஃப்ளையிங் பேர்டு, ஸோ பேர்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் ஃப்ளையிங் பேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் ஃப்ளையிங் பேர்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே பென்குயின் அண்ட் கிவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு இருக்கும், இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேர்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ளையிங் பேர்டுக்கு இருக்கும், ஃப்ளையிங் பேர்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ராபின் அண்ட் ஸ்வாலோ ரெண்டுத்துக்குமே இருக்கும். அது மாதிரி பேர்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் ஃப்ளையிங் பேர்டுக்கு இருக்கும், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பென்குயின் அண்ட் கிவி 2 பேருக்குமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ இதோட வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரீக் டேர்ம். சரிங்களா? அதை எப்படின்னா என்னென்னா வந்து எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம். ஸோ ஒன்றுக்கு மேலே நிறைய ஃபார்ம்ஸை எடுக்கக்கூடிய எபிலிட்டி வந்து அதுக்கு இருக்குது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிமார்பிசமில் பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ வந்து ஒரே ஆப்ரேஷன், சரிங்களா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஒர்க்கை பண்ணும். சரிங்களா? ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பாலிமார்பிசம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 2 இன்டீஜர் வேல்யூஸுக்கு நடுவில் வந்து அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்ன பண்ணணும்னா 2 இன்டீஜர் வேல்யூஸை ஆட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10 வச்சுக்கோங்க. ஸோ 10 + 10 கொடுத்தீங்கன்னா வந்து 10யும் ஆட் பண்ணி 20 அப்படிங்கிற அவுட்புட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதே வந்து 2 ஸ்ட்ரிங்ஸ்க்கு நடுவில் அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணால் கன்கேட்டினேஷனை ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஜாயினிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங், டபுள் கொட்டேஷனில் ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. சரியா? டபுள் கொட்டேஷனில் வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கன்கேட்டினேஷன் அதை பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இங்கே வந்து ஆப்ரேட்டர் வந்து சேம் ஆப்ரேட்டர் தான். சரியா? ப்ளஸ்ஸுங்கிற ஒரே ஆப்ரேட்டர் தான். அது என்ன பண்ணுதுன்னா வந்து 2 இன்டீஜர் வேல்யூஸ்க்கு நடுவில் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அடிஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. அதே 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸ்க்கு நடுவில் வந்து அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை போட்டிங்கன்னா வந்து அது கன்கேடினேஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பாலிமார்பிசம். ஒரே ஆப்ரேட்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ வந்து ஒரே ஆப்ரேட்டர் வந்து நிறையா வேலையை செய்யுது. ஸோ அடிஷனையும் பர்ஃபார்ம் பண்ணுது,
கன்கேடினேஷனையும் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம்னு சொன்னேன். ஸோ ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டரால் ஒரு ஃபார்முக்கு மேலே நிறைய ஃபார்ம்ஸ் எடுக்க முடியுது. ஒரு வேலை கிடையாது, நிறைய வேலையை அதால் செய்ய முடியுது. ஸோ வந்து அடிஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியுது, கன்கேடினேஷன் ஜாயினிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜாயின் பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய வேலையை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் செய்யுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், an operation may exhibit different behaviors in different instances. ஒரே ஆப்ரேஷனு சரிங்களா. ஸோ அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள், the behavior depends on the type of data used in the operation. ஸோ ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ டேட்டா டைப் நம்ம வந்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ரேஷனோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது. சரியா, நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் த அடிஷன் ஆப்ரேஷன். சரிங்களா. ஸோ வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் எடுத்துக்கோங்க, அடிஷன் ஆப்ரேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் 2 numbers the operation will generate a sum. ஸோ 2 நம்பர், ஸோ 2 இன்டீஜர் நம்பருக்கு நடுவில் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம போட்டோம், அடிஷன் ஆப்ரேஷனை நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த 2 இன்டீஜர் நம்பரும் ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இஃப் த ஆப்பரன்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரிங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 2 ஸ்ட்ரிங்க்கு நடுவில் அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 2 ஸ்ட்ரிங்ஸும் ஆட் ஆகாது, 2 ஸ்ட்ரிங்ஸும் ஜாயின் ஆகும். ஜாயினுக்கு இன்னொரு நேம் தான் கன்கேடினேஷன். சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரான்னு வந்து ஒரே ட்ராங்கிறது வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். சரிங்களா. ஸோ ட்ராங்கிறது வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான், ஆனால் வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒர்க்கை பண்ணோம். ஸோ சர்க்கிள் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா வந்து சர்க்கிளை ட்ரா பண்ணோம். பாக்ஸ் அப்படிங்கிற அதுவும் ட்ரா ஃபங்க்ஷன் தான். அதே ட்ரா ஃபங்க்ஷன் வந்து பாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பாக்ஸை ட்ரா பண்ணோம். அதே வந்து ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணும். சரிங்களா. ஸோ ட்ராங்கிற ஒரே ஃபங்க்ஷன் வந்து சர்க்கிளை ட்ரா பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், பாக்ஸை ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். சரியா. ஸோ ட்ராங்கிற ஒரே ஃபங்க்ஷன் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுது, நிறைய ஃபார்ம்ஸை வந்து அது எடுக்குது. சரியா. ஸோ ட்ராயிங் அப்படிங்கும்போது சர்க்கிளும் ட்ரா பண்ணுது அந்த ஃபங்க்ஷனு, பாக்ஸையும் ட்ரா பண்ணுது, ட்ரையாங்கிளையும் ட்ரா பண்ணுது. சரிங்களா. ஸோ இதை மாதிரி வந்து ஒரே ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறது, நிறைய ஃபார்ம்ஸ் எடுக்கிறது. சரிங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, தேங்க்யூ.